வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆர்எம்எஸ் வேல்யூ, பீக் ஃபேக்டர், ஃபார்ம் ஃபேக்டர், ஒரு ஆவரேஜ் வேல்யூ இதெல்லாம் வந்து ஒரு ஈக்குவேஷன், சைனசாய்டல் ஈக்குவேஷன் கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கலான்றது பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் சர்க்யூட் அனாலிசிஸ் அண்ட் எலக்ட்ரிக் சர்க்யூட் அனாலிசிஸில் ஸ்டடி ஸ்டேட் சைனசாய்டல் அனாலிசிஸ் யூனிட்ல வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். த ஈக்குவேஷன் ஆஃப் an alternating current is given by I equal to 42.42 sin 628t அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்டோட ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து சைன் வேவ் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஐயோட வேல்யூ தட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஐ வந்து பார்த்தீங்கன்னா 42.42 sin 628t ஓகேங்களா. ஸோ இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா, கால்குலேட் இட்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ, ஃப்ரீக்வன்சி, ஆர்எம்எஸ் வேல்யூ, ஆவரேஜ் வேல்யூ, ஃபார்ம் ஃபேக்டர் இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி இது வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இதை பற்றின டிஸ்கஷன் நம்ம பண்ணியிருக்கோம். ஹவு டு கால்குலேட் மேக்ஸிமம் வேல்யூ, ஃப்ரீக்வன்சி, ஆர்எம்எஸ் வேல்யூ, ஆவரேஜ் வேல்யூ அண்ட் ஃபார்ம் ஃபேக்டர், பீக் ஃபேக்டர் ஃப்ரம் த கிவன் சைனசாய்டல் எக்ஸ்பிரஷன் ஓகேங்களா. ஸோ அந்த வீடியோ உங்க பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா I ஈக்குவல் டு கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் I ஈக்குவல் டு 42.42 sin 628t கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் சைனசாய்டல் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா I ஈக்குவல் டு IM sin omega t. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனை நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ரெண்டுமே சைன் டேர்ம்ல தான் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஐஎம்மோட வேல்யூ வந்து 42.42 எடுத்துக்கலாம். அப்போ ஒமேகா டி தான் வந்து 628t ஓகேங்களா. அப்போ ஒமேகா ஈக்குவல் டு எடுத்துக்கலாம் 628 எடுத்துக்கலாம். ஸோ ஐஎம்மோட வேல்யூ 42.42, ஒமேகா டீன்றோட வேல்யூ 628t. அப்போ ஒமேகா என்னது 628 ஓகேங்களா. ஸோ டேரக்டா கொஸ்டின்ல இருந்தே நமக்கு தெரியுது திஸ் இஸ் ஐஎம்னு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 42.42 ஆம்ஸ். அடுத்து ஒமேகா வந்து டேரக்டா கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சோம். தட் இஸ் 628 எழுதியாச்சு ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் இப்போ நமக்கு வந்து ஃப்ரீக்வன்சி தெரியணும். செகண்ட் கொஸ்டின் என்ன, ஃபைண்ட் த ஃப்ரீக்வன்சி ஓகேங்களா. வாட் இஸ் ஃப்ரீக்வன்சி, ஒமேகா வந்து என்ன எழுதலாம், ஒமேகா ஈக்குவல் 2πf ஓகேங்களா. அப்போ 2πf ஈக்குவல் டு 628. அப்போ f ஈக்குவல் டு என்ன, 628/2π எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 100 ஹெர்ட்ஸ். ஸோ ஃப்ரீக்வன்சியோட யூனிட் வந்து ஹெர்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் தென் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட். இப்போ ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து ஃபார்முலா என்னன்னா, ஃபார் சைனசாய்டலுக்கு என்ன IM/√ன்னு எழுதலாம், அப்படின்னா 0.707 IM எழுதலாம். ஸோ IM ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஆல்ரெடி அதோட நம்ம 0.707 மல்டிப்ளை பண்ண போதும். வாட் இஸ் வேல்யூ ஆஃப் IM, 42.42. ஸோ 0.707ஓட 42.42 மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட் தட் இஸ் ஈக்குவல் 30 amps கண்டுபிடிச்சலாம். அடுத்து ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. வாட் இஸ் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட், ஃபார்முலா என்ன, IM/2π. இது நம்ம எப்படி IM/2π எப்படி எழுதலாம், 0.637 IMன்னு எழுதலாம் ஓகேங்களா. ஸோ இதை 0.637ஓட IM-ஓட வேல்யூ தட் இஸ் 42.42 மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 27 amps கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம், ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஃபார்ம் ஃபேக்டரோட ஃபார்முலா என்ன, ஆர்எம்எஸ் வேல்யூ பை ஆவரேஜ் வேல்யூ. ஸோ ஆர்எம்எஸ் வேல்யூ என்ன 30 amps, ஆவரேஜ் வேல்யூ என்ன 27 amps. ஸோ 30/27 போட்டால் நமக்கு என்ன கிடைக்குது, ஃபார்ம் ஃபேக்டர் 1.11. ஸோ சைனசாய்டல் வேவ் ஃபார்முக்கு ஃபார்ம் ஃபேக்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.1 தான் ஓகேங்களா, 11 தான் ஓகே. ஸோ இது வந்து இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, the alternating current expression is given by I equal to 14.14 sin 100πt amps. ஒரு கரண்டோட எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லணும், determine maximum value of current, that is IM கண்டுபிடிக்கணும், RMS value of current IRMS, average value of current, form factor, peak factor கண்டுபிடிக்கணும். அப்போ and then power consumed when if current flows through a resistance of 10 ohm ஓகேங்களா. ஸோ 10 ohm ரெசிஸ்டர்ல கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா வாட் இஸ் த பவர் கன்சியூம் பை த ரெசிஸ்டர் அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் என்ன, I equal to 14.14 sin 100πt. இது நம்ம ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பிரஷன் என்ன, I equal to IM sin omega t. இதை நம்ம டேரக்டா ரெண்டு கம்பேர் பண்ணாவே நம்ம IM ஓட வேல்யூ என்ன 114.14, ஒமேகாவோட வேல்யூ என்ன 100π ஓகேங்களா. அப்போ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கரண்ட் வந்து நமக்கு டேரக்டா எடுத்து எழுதலாம் 14.14 ஓகேங்களா. ஸோ ஒமேகாவோட வேல்யூ என்ன 100π. ஸோ அப்போ F ஓட வேல்யூ நமக்கு தெரியணும். ஸோ வாட் இஸ் F, ஒமேகா வந்து 2πf. அப்போ F ஓட வேல்யூ என்ன 100π/2π எழுதலாம், தட் இஸ் 50 ஹெர்ட்ஸ். ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ் ஓகேங்களா. IRMS ஓட வேல்யூ தட் இஸ் மேக்ஸிமம் வேல்யூ. IRMSன்றது ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட். ஃபார்முலா என்ன, IM/√ன்னு எழுதலாம், இல்லைனா 0.707 IM எழுதலாம் ஓகேங்களா. ஸோ இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா IM ஓட மேக்ஸிமம் கரண்ட்டை நம்ம 0.707 மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 10 amps கிடைக்குது ஓகேங்களா. அடுத்து ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட். ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட் ஃபார்முலா என்ன, IM/2π எழுதலாம், இல்லைனா 0.637 into IM. ஸோ இதை மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்குது 9 amps. ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட் வந்து 10 amps, ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட் பார்த்தீங்கன்னா 9 amps. ஃபார்ம் ஃபேக்டர், ஸோ லாஸ்ட் ப்ராப்ளத்தில் பார்த்தோம். வாட் இஸ் ஃபார்ம் ஃபேக்டர், இட்ஸ் ரேஷியோ ஆஃப் ஆர்எம்எஸ் வேல்யூ பை ஆவரேஜ் வேல்யூ. ஆர்எம்எஸ் வேல்யூ என்ன 10 amps, ஆவரேஜ் வேல்யூ என்ன 9 amps. 10/9 போட்டோம் அப்படின்னா நமக்கு 1.11. இப்போ பியூர் சைனசாய்டல் வேவ் ஃபார்முக்கு ஃபார்ம் ஃபேக்டர் வேல்யூ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 1.11 தான் கிடைக்கும் ஓகேங்களா. அண்ட் பீக் ஃபேக்டர். ஸோ பீக் ஃபேக்டர்னா என்ன, இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் பீக் வேல்யூ பை ஆர்எம்எஸ் வேல்யூ. ஸோ பீக் வேல்யூ என்ன, IM ஓட வேல்யூ தான் பீக் வேல்யூ ஓகேங்களா. IM ஓட வேல்யூ என்ன 14.14, ஆர்எம்எஸ் வேல்யூ கண்டுபிடிச்ச வேல்யூ என்ன 10. ஸோ இதை டிவைட் பண்ணா நமக்கு எனக்கு 1.414. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பியூர் சைனசாய்டல் வேவ் ஃபார்ம் இருந்தால் பீக் ஃபேக்டரோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 1.414 தான் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ லாஸ்டா அடிஷனலா இந்த ப்ராப்ளம், ஸோ ஏசிலையும் பார்த்தீங்கன்னா VI cos phi அப்படி இல்லைனா I²R ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. I²R. ஸோ ஐயோட வேல்யூ என்ன, இங்கே ஐன்றது எந்த வேல்யூ இருக்கு சார், ஏசியில் ஆர்எம்எஸ் வேல்யூ எடுக்கணுமா, ஆவரேஜ் வேல்யூ எடுக்கணுமா, இல்லை பீக் வேல்யூ எடுக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ இந்த ஐன்னா கேபிட்டல் ஐன்னா அது ஆர்எம்எஸ் வேல்யூ தான். ஸோ நம்ம ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 10. அப்போ 10², ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 10. ஸோ 10² into 10
போட்டீங்கன்னா நமக்கு எவ்வளோ வரும் 1000 வாட்ஸ்னு கிடைக்கும். தட் இஸ் 1 கிலோ வாட்ஸ்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இங்க I ஸ்கொயர் R அப்படின்ற இடத்துல I வந்து நமக்கு ஆர்எம்எஸ் வேல்யூ தான் இங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கேபிட்டல் I, கேபிட்டல் V எல்லாம் போட்டோம்னா நமக்கு அது ஆர்எம்எஸ் வேல்யூ, நாட் ஆவரேஜ் வேல்யூ ஒரு பீக் வேல்யூ கிடையாது. ஓகேங்களா? ரிமெம்பர். ஸோ தேர்ட் ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம் இதை பேஸ் பண்ணி. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் வோல்டேஜ் இஸ் கிவன் பை இங்க வந்து ஒரு வோல்டேஜோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க 141.4 சைன் ஆஃப் 100 பை டி. ஸோ இது ஒரு வோல்டேஜோட எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபைண்ட் ஏ மேக்ஸிமம் வேல்யூ, ஃப்ரீக்வன்சி, பீரியாடிக் வேல்யூ. மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வேல்யூனா என்ன, வோல்டேஜ்னா மேக்ஸிமம் வேல்யூ, வோல்டேஜ் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ்னா விஎம் கண்டுபிடிக்கணும், ஃப்ரீக்வன்சினா எஃப் கண்டுபிடிக்கணும், பீரியாடிக் வேல்யூ அப்படின்னா என்ன, டைம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் வி ஆஃப் டி வந்து பார்த்தீங்கன்னா 141.4 sin 100 by t. ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் வோல்டேஜ் என்ன ஃபார் சைனசாய்டல் வேவ் ஃபார்ம், வி ஆஃப் டி ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி. இதை நம்ம ரெண்டும் கம்பேர் பண்ணா விஎம் ஓட வேல்யூ டேரக்டா எடுத்துக்கலாம். விஎம் ஓட வேல்யூ என்ன 141.4 volts. ஒமேகா வந்து என்னது 100 பை. அப்போ ஒமேகா ஈக்குவல் 100 பைனா ஒமேகாவை நம்ம எப்படி எழுதலாம் 2 pi f னு எழுதலாம். அப்போ 2 pi f ஈக்குவல் டு 100 பை எழுதலாம். therefore f ஈக்குவல் 100 pi by 2 pi that is equal to 50. ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்த தேர்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிக் வேல்யூ. பீரியாடிக் வேல்யூனா என்னன்னா டைம். ஓகே, ஸோ டைமுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்னன்னா ஃப்ரீக்வன்சி இஸ் இன்வர்ஸ் ஆஃப் டைம்னு சொல்லலாம், இல்லை டைம் இஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ நம்ம டைம் தெரிஞ்சா ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க முடியும், ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சா டைம் கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, டைம். அப்போ டி ஈக்குவல் என்ன 1 by f, ஃப்ரீக்வன்சி இங்க என்ன 50. இப்போ 1 by 50 போட்டா வாட் இஸ் டைம் டேக்கன் 0.02. டைமோட யூனிட் வந்து செகண்ட்ஸ். இப்போ பீரியாடிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா டி 0.02 செகண்ட்ஸ் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எந்த ஈக்குவேஷன் கொடுத்தாலும் நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண தெரியணும். ஸோ என்னென்ன கேட்பாங்கன்னா ஆர்எம்எஸ் வேல்யூ, ஆவரேஜ் வேல்யூ, பீக் வேல்யூ, ஃபார்ம் ஃபேக்டர், பீக் ஃபேக்டர், அப்புறம் ஃப்ரீக்வன்சி, இந்த மாதிரி டேர்ம்ஸ் தான் கேட்பாங்க. சம்டைம்ஸ் பவரும் கேட்பாங்க, ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் பவர், ரியாக்டிவ் பவர், ரியல் பவர், இதையும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.